ஹலோ வணக்கம் உறவுகளே. நான் இன்னைக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போறேன். என்னன்னு பார்க்கலாமா? பேஸுக்கு தான் வந்து சொல்ல போறேன். சரியா? இப்போ வந்து மேக்கப்ல எதுவும் பண்ணல, பேஸ் வாஷே பண்ணல, அதனால மூஞ்சி ரொம்ப டல்லா இருக்கு. இது என்ன அப்படின்னா, அரிசி மாவு, இட்லி தோசை ஊத்துறோம்ல, அந்த அரிசி மாவு இதுதான். நான் எப்பயுமே வந்து கொஞ்சம் எடுத்து ஸ்டோர் பண்ணிப்பேன். இந்த மாதிரி ஒரு டப்பால எடுத்து வச்சுப்பேன். இந்த அரிசி மாவு மட்டும்தாங்க. சரியா? உங்க பேஸ்ல அன்னன்னைக்கு சேர்ற அழுக்க வந்து பியூரா கிளியர் பண்ணிடும், நல்ல கலர் கொடுக்கும். இதுல வந்து தேவைன்னா நீங்க வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். நான் தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? இந்த அரிசி மாவு தாங்க நல்ல கலர் கொடுக்கும், மூஞ்சி பளிச்சுன்னு இருக்கும். இன்னன்னைக்கு சேர்றதுல அந்த அழுக்கு அது அப்படி அப்படியே வந்து உடனே எடுத்துரும். மூஞ்சி வந்து கருக்காது. சரியா? நான் இதை தான் யூஸ் பண்றேன். எனக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு. நல்ல மூஞ்சி நல்லா பளபளன்னு இருக்கும். அதனால வந்து இந்த டிப்ஸ் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சதா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? நான் வந்து பேஸு வந்து கழுவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்பதான் அப்ளை பண்றேன். ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற விட்டுட்டு நல்லா வந்து பேஸுக்கு மசாஜ் கொடுத்துக்கணும். நல்லா மூஞ்சி பொசுன்னு ஆகும், புஷ்ஷுன்னு ஆகும். அப்ளை பண்ணிட்டு நான் வந்து பேஸ் வாஷ் பண்ணிட்டு காட்டுறேன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. அரிசி மாவு தாங்க, வேற எதுவும் இல்லை. சரியா? நல்லா காஞ்சிருச்சு. நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். பேச இவ்வளவு பளிச்சுன்னு இருக்கு பாத்தீங்களா? ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. டாடா பாய்.